உங்க குடும்பத்துல சண்டையா வந்துகிட்டே இருக்கா? யாருக்குமே மனசு ஒத்து போக மாட்டேங்குதா? நீங்க சொல்றது அவங்க கேட்க மாட்டாங்களா? ஒரு விஷயம் வந்துட்டு புரிய மாட்டேங்குதா? இதுக்கு எல்லாத்துக்குமே கர்மா மட்டும் காரணம் இல்லைங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியும் நம்மளை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸும் தாங்க. நம்மளுக்கு வந்துட்டு நிறைய பேர் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்திருஷ்டி வைக்கிறதோ செய்வன வைக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களும் இந்த மாதிரி வீட்டுல சண்டை வர்றதுக்கு காரணமா இருக்குங்க. இது எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 பேர் பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்க குடும்பத்துல அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா நம்ம சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு ஒரு வயித்தெரிச்சல் பொறாமை இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அதனாலயே வீட்டுல வந்துட்டு அடிக்கடி சண்டை வருங்க. இதெல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம சரி பண்ணலாம், சண்டை வராம எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வழிமுறைகளை தாங்க அது எப்படி என்ன செய்யணும் அப்படிங்கறது இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. இதை வீட்டுல இருக்க ஒரு பெண்மணி தாங்க பண்ணணும். இப்போ கணவன் மனைவி இருக்காங்கன்னா மனைவி தாங்க பண்ணணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனைவி விட்டு கொடுத்து போனாலே குடும்பத்துல சண்டை அப்படிங்கிறது வராதுங்க. அதனால ஒரு மனைவி இதை பண்ணினாங்க அப்படின்னா உண்மையாலுமே ரொம்ப நல்லது. என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு 5 வழிமுறைகள் வந்துட்டு இருக்குதுங்க. 5 இது நீங்க சரியா பண்ணிட்டீங்க அப்படின்னா வீட்டுல அமைதியான சூழல் நிலவும், சண்டை அப்படிங்கறதே வராதுங்க. முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல இருக்கும் பாத்தீங்களா விளக்கு, அதுல வந்துட்டு நெய் தீபம் வந்துட்டு ஏத்தணும். அப்படி இல்ல நெய் வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்ற பட்சத்துல எண்ணெயை வச்சு தீபம் ஏத்திக்கலாங்க. இது எங்க வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு கிச்சன் இருக்கு பாத்தீங்களா, அதனோட என்ட்ரன்ஸ்ல வைக்கணும். அப்படி இல்லைன்னா பூஜை அறையினுடைய என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு இதை ஏற்றி வைக்கணுங்க. நம்ம ஏத்தின தீபம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தீபத்தை வந்துட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு பார்த்தோம்னா போதும். பார்த்துட்டே ஓம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு உங்களால முடிஞ்ச அளவு சொல்லிருங்க. மனசு வந்துட்டு அமைதி கொடுக்குங்க. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு உங்களுக்கு கிடைச்ச ஒரு 5 நிமிஷத்துல ஓம் நம சிவாய அப்படிங்கிற ஒரு மந்திரமோ இல்லைன்னா ஓம் சரவண பவ அப்படிங்கிற ஒரு மந்திரமோ ரெண்டுல ஏதாவது ஒரு மந்திரத்தை 108 தடவை 5 நிமிஷத்துக்கு சொல்லுங்க. இல்ல மறந்துரும் அப்படிங்கிற பட்சத்துல மாலையை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல நைட்டுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதே போல ஒரு மந்திரத்தை வந்துட்டு நீங்க சொல்லுங்க. உண்மையாலுமே இந்த ஒரு மந்திரம் நம்ம வீட்லயும் ஒலிக்கிறதும் சரி, நம்மளுக்குள்ள ஒலிக்கிறதும் சரி, வீட்டுல வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்துட்டு கொண்டு வருங்க. 3வது விஷயம், வீட்டுல துளசி செடி வச்சு வளர்க்க பழகுங்க. நீங்க வந்துட்டு கண்டிப்பா வீட்டுல துளசி செடி வச்சே ஆகணுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துளசி செடி வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷனை வந்துட்டு கொடுக்குங்க. நம்ம பார்க்கணும் பார்க்கக்கூடாது அப்படிங்களா இல்லைங்க, துளசி செடி வீட்டுல நல்லபடியா வளர்றதே வீட்டுல வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷனை வந்துட்டு கொடுக்குங்க. துளசி செடியை வச்சுட்டு நமக்கு டெய்லியும் வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அந்த தண்ணியை அந்த செடிக்கு ஊற்றணும். அப்படி ஊத்துறப்போ ஓம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கரெக்டா 7 நாள்ல நீங்க வந்துட்டு ஒரு மாற்றம் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க வந்துட்டு வீட்டுல காண்பீங்க. 4வது என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்துட்டு எங்க வேணாலும் வைக்கலாமா, ஹாலு, கிச்சன், சாமி ரூம், எந்த ஒரு இடத்துல வேணாலும் வைக்கலாம். ஒரு கண்ணாடி பவுல் மாதிரி எடுத்துக்கங்க. அந்த பவுல்ல ஃபுல்லா உப்பு வந்துட்டு நிரப்பி வச்சிருங்க. 7 டேஸ்க்கு ஒருக்கா வந்துட்டு மாத்திக்கிட்டே இருக்கணும். ஆனா 7 நாள்லயே வீட்டுல ஒரு மாற்றத்தை வந்துட்டு நீங்க கண்டுபிடிப்பீங்க. 5வது என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல சண்டை வருது அப்படின்னா தயவு செய்து பூஜை ரூமுக்கு பக்கத்துல நீங்க சண்டை அப்படிங்கறதே பேச்சு வழக்கே வச்சுக்காதீங்க. எந்த ஒரு பேச்சு வழக்கா இருந்தாலும் சவுண்டா பேசுறதா இருந்தாலும் தயவு செய்து கொஞ்சம் விலகி வேற ஒரு ரூம்லயோ வேற ஒரு இடத்துலயோ வந்துட்டு கேளுங்க. சாமி ரூம்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சண்டை பேச்சு அந்த மாதிரி எதையுமே வச்சுக்காதீங்க. இது எல்லாமே நீங்க பின்பற்றினீங்க அப்படின்னா கரெக்டா 7 நாள்ல உங்களுக்கான ஒரு ரிசல்ட் வந்துட்டு கண்டிப்பா தெரியுங்க. இது எதுவுமே நான் வந்துட்டு கஷ்டமான வழிமுறைகள் எதுவுமே சொல்லலைங்க, ஈஸியானதா சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நீங்க பாக்குறவங்க கண்டிப்பா வந்துட்டு ட்ரை பண்ணுங்க, எல்லாமே நல்லதாவே நடக்கும்.